vlog தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொடைக்கானல் வெக்கேஷன் தான் போகிறோம். நம்ம வந்து போகிற வழியில் நிறைய இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் பார்த்துட்டே வரலாம். நம்ம வந்து பிக்னிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour நான் வந்து நல்லாவே தூங்கிட்டேன். 1 hour கழித்து சாப்பிட்றதுக்காக ஒரு 1:30 போல் நம்ம வந்து நல்லா ஒரு ட்ரீக்கு கீழே நல்லா காரை வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே சூப்பர் வியூ கிடச்சிருந்தது, ஒரு மவுண்டெயின். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே இந்த சைடு வந்தோன்னா நம்ம வந்து கொடைக்கானலோட பார்டர் வந்துட்டோம். கொடைக்கானல் சைடில் அப்படியே வந்தோன்னா உள்ளே நம்மளுக்கு வந்து போலீஸ் செக்யூரிட்டி செக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம மவுண்டெயின்லாம் வந்து நம்ம ஏறாயாச்சு. ஃபஸ்ட் டேடி வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க, நாங்களும் மம்மியும் பின்னாடி உட்காந்துட்டு வந்தோம். பாருங்கள், சூப்பரான அந்த வியூ வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்தது. அதுவும் நம்ம ஈவினிங் ஒரு 5:30 1:30 போல் சாப்பிட்டு அப்படியே ஒரு 2 hours நல்லா நம்ம வந்து நார்மல் ரூலில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். ஈவினிங் அதனால் சன்செட்டும் பார்க்கலாம். நல்லா இங்கே பாருங்க, நிறைய ஒரு மவுண்டெயின் வியூ. அப்படியே இந்த இடத்துல மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகி இருந்துச்சு. நம்ம வந்து அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும். இது பாருங்க, சூப்பராக இருக்குது. கொடைக்கானலில் உள்ள ரிவர், ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். வெளில அப்படியே இருந்துச்சு. இங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. அங்கே வந்து நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க, டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளோட ரூமோட வியூ. ரூமுக்கு வெளில வந்து நல்ல ஒரு வியூ இருந்துச்சு. இது வந்து மவுண்டெயின் வியூ தான். நம்ம வந்து ரூம் எடுத்திருந்தோம். அப்படி மவுண்டெயின் வியூலாம் அப்படியே தெரியும். மிஸ்ட்டு ஆக்சுவலி 6 o'clock மேலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் இருக்கவே முடியாது. நீங்கள் உள்ளே தான் இருக்கணும், வெளில போக முடியாது. அதே மாதிரி 5 o'clock மேலே எல்லாமே க்ளோஸ்ட் ஆகிடும். எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது 5 o'clock மேலே, அவ்வளோ மிஸ்ட்டு வந்து. இதெல்லாம் வந்து சேர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து கீழே வந்து ஒரு ரூம்ஸ் இருக்கும், நம்ம வந்து மேலே எடுத்துக்கிட்டோம். Así el problema y la duda no nos ven pasar. El que se enoja, mi amor, pierde un turno y se baja en esta estación. Tenemos saldo deudor. Day 1 நம்ம வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரிவருக்கு வந்தோம். இங்கே வந்து அடுத்து வந்து இந்த ரிவரில் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த மவுண்டெயின்ஸ்க்கு மேலே அப்படியே இந்த க்ளவுட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து போயிட்டோம். அங்கே நிறைய மங்கீஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து க்ரீன் லேக்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக மிஸ்டெல்லாம் மூடி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு வந்துருந்தோம். இந்த ஏரியா வந்து ஏதோ ஹில் வியூன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஹில் வியூக்கு வந்து நம்ம வந்து வந்திருந்தோம். நிறைய இங்கே தான் வந்து நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஹில் வியூக்காக நிறைய கூட்டமாக இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக மிஸ்ட், அந்த ஹில்லே தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு அது பேர் என்ன, குணா கேவுக்கு வந்து வந்திருந்தோம். இதுதான் குணா கேவ். இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இது வந்து குணா கேவ், வந்து வெளில வந்து குணா கேவ் இருக்குது. அது நம்ம ஏறி வந்து வெளியே எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ஸ் ரைடு. இது வந்து நானும் டேடிலாம் வந்து ஹார்ஸ் ரைடு வந்து போயிட்டு இருந்தோம். ஹார்ஸ் ரைடு தான் சூப்பராக வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டில் தான் வந்து ஹார்ஸ் ரைடெலாம் வந்து இருந்துச்சு. பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஹார்ஸ் ரைட் போயிட்டு அப்படி நம்ம வந்து அப்படியே பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்லாம் வந்து இப்படி தான் இருந்துச்சு.
இதில் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த தைலம்லாம் எடுக்கிறாங்க. அடுத்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இந்த டே 1 வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம டே 1 நைட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம். அங்கேயும் வந்து கிட்ஸ் ஏரியான்னு இருந்துச்சு. கிட்ஸ் ஏரியாவில் விஆர், பிசி, தேட்டர் அதெல்லாம். டே 2 வந்து நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம். டே 2 வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ரோடில் நம்ம வந்து போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறைய ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ரோட்டில் போகிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. இதுக்குள்ளே சீட்டா இருக்குன்னு சொன்னாங்க. சீட்டெல்லாம் நிறைய இதுக்குள்ளே வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து சேஃப்டியாக தான் போகணும். இங்கே அப்படியே மிஸ்டோடு நம்ம வந்து மவுண்டெயினுக்கு வந்து போகிறோம். மிஸ்ட்டு, மவுண்டெயின் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே நம்ம வந்து போகணும். இது வந்து அந்த ஹில்ஸ் வியூலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம வந்து இப்படி ஒரு சூப்பர் ரிவர் கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ரிவர் போனோம்னா அங்கே தான் வந்து எதுவும் இந்த லைம் சோப் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இதில் வந்து ஆட்லாம் வந்து செஞ்சாங்க. இந்த வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்துருந்தோம் இந்த ஒரு ரிவர். இங்கே அப்படியே அந்த பைன் ட்ரீயோடு சேர்ந்து ஒரு ரிவர் இருக்குது. இங்கே இந்த பைன் ட்ரீக்கு பின்னாடி ஃபாரஸ்ட்டில் ஒரு ரிவர் இருக்குது. இங்கே வந்து நம்ம கால் வந்து கிட்டக்க போய் நினச்சிட்டு வரலாம். ஒன்றும் அந்தளவுக்குலாம் தண்ணி வரல. இது வந்து சூப்பர் ரிவர். நான் அங்கே போய் நடந்து போயிட்டுருக்க மாதிரி தண்ணி நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த 500 years ட்ரீ வந்து அங்கே நேராக இருக்குது. நெக்ஸ்ட்டு போட்டிங்க்கு வந்து கிளம்பிட்டோம். இது வந்து பெடலிங், நம்மளே வந்து பெடல் பண்ணுற மாதிரி போட்டு 2 டைப்ஸ் ஆஃப் போட் இருக்குது. ஒன்று வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு பெடல் பண்ணியே கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து நம்மளே பெடல் பண்ணிக்கணும். நம்மளே பெடல் பண்ணிக்கிறது தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 25 minutes to 35 minutes. 25 minutes வந்து நம்மளே பெடலிங் பண்ணுறது. அவங்கள பெடலிங் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 35 minutes வந்து வரும். நம்ம வந்து பிசி வந்து விளாண்டோம். அன்றைக்கி வந்து டே 2 வந்து பிசி நைட் வந்து விளாண்டோம். டே 1 வந்து நம்ம அங்கே கேமிங் வந்தோம். அடுத்து வந்து டே 3 மார்னிங்கே நம்ம வந்து ஒரு கோவில் வந்து போனோம். அந்த கோவில் போயிட்டு வந்து பழனி வந்து வியூ வந்து இருக்குன்னு சொன்னாங்க. பழனி வியூ வந்து எங்கன்னா அதோவில் இருக்குது பாருங்கள். அந்த பழனி நான் டூடில் பண்ணியிருக்க இடத்துல வந்து பழனி வியூ வந்து இருக்குது. அந்த இடத்துல பழனி வியூ பண்ணியிருக்கு. நான் அதுவும் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல பழனி வியூ. அடுத்து வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஒரு பார்க்குக்கு வந்தோம். இது வந்து ஒரு பார்க் வந்து அங்கே இருந்துச்சு. அந்த பார்க்கில் வந்து நிறைய கேம்ஸ், ஸ்லைடு, இந்த மாதிரி எக்ஸசைஸு, இந்த மாதிரி மேலே ஏறி தொங்குறது, இந்த மாதிரிலாம் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. நான் அதெல்லாம் வந்து விளையாண்டுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் விளையாண்டுட்டு இதான் ஸ்லைடெலாம் போயிட்டு இருந்தால் அப்படியே நம்ம பழனி வியூவில் அப்படி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு வந்தோம். இது வந்து எதுவும் வந்து வாக்கிங் ஏரியான்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து விளையாடுறதுக்காக கூப்பிட்டாங்க. நானும் போய் விளையாண்டுட்டு இருந்தேன். நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். டே 3 வந்து சும்மா கன் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். வாட்டர் கன் வச்சு சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். சன்செட் வந்து பார்க்கலாம். சூப்பராக சன்செட். இந்த ட்ரீ வந்து சுத்தமாக மறைச்சிருச்சு சன்செட்டை. ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்துடலாம். அப்படியே இந்த மவுண்டெயினுக்கு கீழே சன்செட் ஆகுது. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டே 3 சும்மா அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டே வந்தோடனே நம்ம வந்து வந்தோன்னா அதுலேயும் வந்து திருப்பி
வச்சு சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த கொடைக்கானல் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.